என் பெயர் ஹரிஷ். நான் 5ஆம் வகுப்பு ஆ பிரிவு படிக்கிறேன். நான் ஒரு சிறுகதை உங்களிடம் கூற வந்துள்ளேன். சிறுகதையின் தலைப்பு பூனையின் புத்திசாலித்தனம். ஒரு காட்டில் இருந்த மரத்தில் மேல்புறத்தில் கழுகும் தனது குஞ்சுகளுடன் கூடு கட்டி வாழ்ந்து வந்தன. மரத்தின் கீழ்ப்புறத்தில் பன்றியும் தனது குட்டிகளுடன் வாழ்ந்து வந்தன. மரத்தின் நடுப்புறத்தில் பொந்தில் ஒரு பூனையும் தனது குட்டிகளும் வாழ்ந்து வந்தன. பூனைக்கு ஒரு ஆசை. மேல்புறத்தில் இருக்கும் கழுகையும் அடிப்புறத்தில் இருக்கும் பன்றியையும் இந்த மரத்தை விட்டு வெளியே துரத்தணும் என்று ஒரு ஆசை. அதனால் ஒரு நாள் கழுகிடம் மூண்டை தொங்க போட்டு கழுகிடம் போய் சென்று கூறியது, கழுகே கழுகே, உனக்கு ஒன்று தெரியுமா? கீழ்ப்புறத்தில் இருக்கும் பன்றி நீ இறை தேடும் போது உன்னுடைய குஞ்சுகளை தின்ன திட்டம் போட்டு கொண்டிருக்கிறது என்று கூறி அங்கிருந்து சென்றது. மற்றும் பன்றியிடம் சென்று, பன்றி உனக்கு ஒன்று தெரியுமா? நீ இறை தேடும் போகும்போது மேல்புறத்தில் இருக்கும் கழுகு கீழே வந்து உன்னுடைய குட்டிகளை தின்ன ஒரு திட்டம் போட்டு கொண்டிருக்கிறது. அதனால் இருவரும் இறை தேடாமல் அங்கேயே இருந்தனர். ஆனால் பூனை மட்டும் ராத்திரி நேரத்தில் இறை தேடி பூனையும் குட்டிகளும் சாப்பிட்டது. மேல்புறத்தில் இருக்கும் கழுகும் கீழ்ப்புறத்தில் இருக்கும் பன்றியும் இறை சாப்பிடாமல் இறந்து விட்டது. கதையின் நீதி, மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நன்றி.